नमस्ते सदा वत्सले मातृभूमे, नमस्ते सदा वत्सले मातृभूमे, त्वया हिन्दुभूमे सुखं वर्धितोऽहम्, त्वया हिन्दुभूमे सुखं वर्धितोऽहम्, महामङ्गले पुण्यभूमे त्वदर्थे, महामङ्गले पुण्यभूमे त्वदर्थे, पतद्वेषकायो नमस्ते नमस्ते, पतद्वेषकायो नमस्ते नमस्ते, प्रभो शक्तिमन हिन्दुराष्ट्राङ्गभूता, प्रभो शक्तिमन हिन्दुराष्ट्राङ्गभूता, इमे सादरं त्वां नमामो वयम्, इमे सादरं त्वां नमामो वयम्, त्वदीयाय कार्याय बद्धा कटीयम्, त्वदीयाय कार्याय बद्धा कटीयम्, शुभामाशिषं देहि तत्पूर्तये, शुभामाशिषं देहि तत्पूर्तये, अजय्याञ्च विश्वस्य देहि शक्तिम्, अजय्याञ्च विश्वस्य देहि शक्तिम्, सुशीलं जगद्येन नम्रं भवेत्, सुशीलं जगद्येन नम्रं भवेत्, श्रुतं चैव यत्कण्टकाकीर्णमार्गम्, श्रुतं चैव यत्कण्टकाकीर्णमार्गम्, स्वयं स्वीकृतं नः सुगं कारयेत्, स्वयं स्वीकृतं नः सुगं कारयेत्, समुत्कर्षणुः श्रेयसस्येकमुग्रम्, समुत्कर्षणुः श्रेयसस्येकमुग्रम्, परं साधनं नाम वीरव्रतम्, परं साधनं नाम वीरव्रतम्, तदन्तः स्फुरत्वक्षयाधेयनिष्ठा, तदन्तः स्फुरत्वक्षयाधेयनिष्ठा, रदन्तः प्रजागर्तु तीव्रानिशम्, रदन्तः प्रजागर्तु तीव्रानिशम्, विजेत्री च नः संहताकार
कार्यशक्तिर् विजेत्री जनसंहता कार्यशक्तिर् विधायास्य धर्मस्य संरक्षणम् विधायास्य धर्मस्य संरक्षणम् परं वे भवं नेतुमेतत् स्वराष्ट्रम् परं वे भवं नेतुमेतत् स्वराष्ट्रम् समर्था भवत्वाशिषा ते वृषम् समर्था भवत्वाशिषा ते वृषम् भारत माता की இந்த யுகம் ஹிந்து யுகம் இணையில்லா சங்க யுகம் எங்கள் அன்னை விழித்தெழுந்தாள் எங்கள் அன்னை விழித்தெழுந்தாள் இந்த யுகம் ஹிந்து யுகம் இணையில்லா சங்க யுகம் எங்கள் அன்னை விழித்தெழுந்தாள் எங்கள் அன்னை விழித்தெழுந்தாள் அரும்பிவிட்ட சங்க சக்தி எங்கெங்கும் மாறபடியால் அங்கொன்றாய் இங்கொன்றாய் அரும்பிவிட்ட சங்க சக்தி எங்கெங்கும் மாறபடியால் நகரமெங்கும் வீதி எங்கும் பேட்டை எங்கும் வளர்ந்ததால் வேற்றுமை ஒழிந்ததனால் இந்த யுகம் வந்தது சங்கம் சக்தி தந்ததால் இந்த யுகம் ஹிந்து யுகமே இந்த யுகம் வந்தது சங்கம் சக்தி தந்ததால் இந்த யுகம் ஹிந்து யுகமே இந்த யுகம் ஹிந்து யுகம் இணையில்லா சங்க யுகம் எங்கள் அன்னை விழித்தெழுந்தாள் எங்கள் அன்னை விழித்தெழுந்தாள் பக்தி கொண்டு சென்ற சங்க சக்தி முதன்மை பெற்று வென்று நின்றதால் துறைதோறும் தேசபக்தி கொண்டு சென்ற சங்க சக்தி முதன்மை பெற்று வென்று நின்றதால் கோயில் எங்கும் பள்ளி எங்கும் கோட்டை தொழிற்சாலை எங்கும் புத்தொளி பிறந்ததனால் இந்த யுகம் வந்தது சங்கம் சக்தி தந்ததால் இந்த யுகம் ஹிந்து யுகமே இந்த யுகம் வந்தது சங்கம் சக்தி தந்ததால் இந்த யுகம் ஹிந்து யுகமே இந்த யுகம் ஹிந்து யுகம் இணையில்லா சங்க யுகம் எங்கள் அன்னை விழித்தெழுந்தாள் எங்கள் அன்னை விழித்தெழுந்தாள் புயல் வெள்ளம் வந்த போதும் பெருந்துன்பம் தந்த போதும் தாய்மையோடு சங்கம் சென்றதால் புயல் வெள்ளம் வந்த போதும் பெருந்துன்பம் தந்த போதும் தாய்மையோடு சங்கம் சென்றதால் கஷ்டமெல்லாம் போனது அன்பு ஒன்றே வென்றது பந்தம் இங்கு உண்மையானதால் இந்த யுகம் வந்தது சங்கம் சக்தி தந்ததால் இந்த யுகம் ஹிந்து யுகமே
இந்த யுகம் வந்தது சங்கம் சக்தி தந்ததால் இந்த யுகம் ஹிந்து யுகமே. இந்த யுகம் ஹிந்து யுகம் இணையில்லா சங்க யுகம். எங்கள் அன்னை விழித்தெழுந்தாள், எங்கள் அன்னை விழித்தெழுந்தாள். சேர்த்திணைத்த சங்க சக்தி சேவை என்ற வடிவம் பெற்றதால், ஊர்தோறும் இந்துக்களை சேர்த்திணைத்த சங்க சக்தி சேவை என்ற வடிவம் பெற்றதால், சாதி சண்டை போனது, சங்கடங்கள் தீர்ந்தது, சமத்துவம் பிறந்ததனால். இந்த யுகம் வந்தது சங்கம் சக்தி தந்ததால் இந்த யுகம் ஹிந்து யுகமே. இந்த யுகம் வந்தது சங்கம் சக்தி தந்ததால் இந்த யுகம் ஹிந்து யுகமே. இந்த யுகம் ஹிந்து யுகம் இணையில்லா சங்க யுகம். எங்கள் அன்னை விழித்தெழுந்தாள், எங்கள் அன்னை விழித்தெழுந்தாள். இந்த யுகம் ஹிந்து யுகம் இணையில்லா சங்க யுகம். எங்கள் அன்னை விழித்தெழுந்தாள், எங்கள் அன்னை விழித்தெழுந்தாள், எங்கள் அன்னை விழித்தெழுந்தாள், எங்கள் அன்னை விழித்தெழுந்தாள். இந்துக்கள் தாயகம் ஹிந்துஸ்தானம், இது இந்துக்கள் கட்டிய கோவிலடா. பாரத தாயிங்கு தெய்வமடா, இந்த பக்தியில் சக்தி பிறக்குதடா. இந்துக்கள் தாயகம் ஹிந்துஸ்தானம், இது இந்துக்கள் கட்டிய கோவிலடா. பாரத தாயிங்கு தெய்வமடா, இந்த பக்தியில் சக்தி பிறக்குதடா. உதிரத்தை பாராக்கி ஊட்டிவிட்டாள், எங்கள் உள்ளத்தில் தர்மத்தை மூட்டிவிட்டாள். நாவினில் சுவையாக நாசியில் மூச்சாக நாடி நரம்பில் நிலைத்து விட்டாள். நாவினில் சுவையாக நாசியில் மூச்சாக நாடி நரம்பில் நிலைத்து விட்டாள். தெய்வ வடிவங்கள் பல கோடி, ஆனாலும் தெய்வ சக்தி எங்கள் தாயவளே. எந்த கோவிலிலும் காட்சி அளிப்பவள் எம்முயிர் பாரத தேவியடா. எந்த கோவிலிலும் காட்சி அளிப்பவள் எம்முயிர் பாரத தேவியடா. விடுதலை வந்தது என்று சொல்லி நம்மை ஆட வைத்தார், பள்ளு பாட வைத்தார். ஆடி முடிந்ததும் ஆலயம் போனால் அங்குள்ள கோரத்தை என்னவென்போம். ஆடி முடிந்ததும் ஆலயம் போனால் அங்குள்ள கோரத்தை என்னவென்போம்.